நேரம் அல்லாஹு தஆலா இந்த திருமண ஒப்பந்தத்தை வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது இதை ஒரு சாதாரண விஷயமாக அல்லாஹ் சொல்லவில்லை. வஅഖذனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா. இந்த திருமணத்தின் ஊடாக கணவன் மனைவி என்று சொல்லுகிற அந்த உறவு இணைவதன் ஊடாக அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு கடினமான, ஒரு கனமான, ஒரு பாரமான ஒப்பந்தத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு இலகுவில் முறிக்க முடியாத, முறித்து விட்டால் கூட இலகுவில் சேர்ந்து கொள்ள முடியாத ஏனைய வியாபார ஒப்பந்தங்களை போல, கொடுக்கல் வாங்கல் உடன்படிக்கைகளை போல, ஏனைய சமாதான ஒப்பந்தங்களை போல முறிந்து விட்டால் இன்னும் ஒன்றை செய்து கொண்டு இலகுவாக போய்விடலாம் என்கிற மனோநிலையில் இல்லாமல் மிக கடுமையான இறுக்கமான சட்டதிட்டங்களோடு இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே இந்த திருமணத்தை பற்றி அறிமுகம் செய்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழல், இந்த திருமண வாழ்க்கை ஒரு பக்கம் மிக பெரும் சவாலாக மாறி போயிருக்கிற ஒரு சூழலில், இன்னும் ஒரு பக்கம் திருமணம் கேலிக்கூத்தாகவும் பொழுதுபோக்காகவும் மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த திருமண வாழ்க்கை என்பது இன்றிருக்கிற சினிமாக்களும், இன்றிருக்கிற நாடகங்களும், இன்றிருக்கிற காட்சிகளும், ரீல்ஸுகளும் வடிவமைத்திருக்கிற ஒரு வகையான மனோபாவம். பெண்கள் என்றால் பிரச்சனைக்குரியவர்கள், குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக வெறுத்திருக்கிற சூழலில் ஒருவன், நீ வெளியிலே இருப்பது உனக்கு சந்தோஷமா, வீட்டுக்குள் போவது சந்தோஷமா என்று கேட்டால், எனக்கு வீட்டுக்குள் போவது பயமாக இருக்கிறது, என் மகிழ்ச்சியை கெடுக்கிறது, என் மனைவியோடு சேர்ந்திருப்பது என் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறது என்று எல்லோருமே அல்லது பெரும்பாலானவர்கள், அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர பேசிக்கொள்கிற அளவுக்கு திருமண வாழ்க்கை இன்று கசந்து போய் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இருப்பதை பார்க்கிறோம். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு, அந்த ஆய்வினுடைய முடிவின் பிரகாரம் சுமார் 90% திருமணங்கள் இன்றைய கால சூழலில் பிள்ளைகளுக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் தான் ஒட்டி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அளவுக்கு திருமண வாழ்க்கை மிக கடுமையான இறுக்கமான சோதனைகளோடு மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண உறவினுடைய நிலையை எடுத்து பார்க்கிற பொழுது வாலிபர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். மிக வேகமான திருமணங்கள், மிக அவசரமான திருமணங்கள். நேற்று பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி மறுநாள் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறாள். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறான். நேற்று பாடத்திற்கு போய் வந்தவன் இன்று மணமேடையில் உட்கார்ந்து இருக்கிறான். தவறு கிடையாது. ஆனால் அந்த வேகம் மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் செய்தி கேள்விப்படுகிறோம், அந்த திருமணம் பிரிந்து விட்டதாக, தலாக்கிலே போய் முடிந்திருப்பதாக, காதை கோட்டிலே வழக்கு வைத்திருப்பதாக கேள்விப்படுகிற அளவுக்கு மிக வேகமான திருமணங்களும் மிக வேகமான மனமுறிவுகளும் அதிகரித்து போய் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது திருமணம் என்பது இன்று ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருகிறது. மார்க்கம் அனுமதித்த இரண்டாவது திருமணம் அல்ல, மார்க்கம் வலியுறுத்திய இரண்டாவது திருமணம் அல்ல. ஒன்றை முடித்துவிட்டு தலாக் சொல்லிவிட்டு அல்லது பிரிந்து விட்டு இன்னொன்றை முடித்துவிட்டு அத்தோடு வாழ்ந்துவிட்டு ஆசையை தீர்த்துவிட்டு இன்னும் ஒன்றை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வரும் 20, 23, 24 வயதுகள் நிறைவடைவதற்குள் மூன்றாவது திருமணத்தை முடிக்கிறான் என் வாலிபன். நான்காவது திருமணத்தில் வந்து நிற்கிறாள் என் யுவதி. அந்த அளவுக்கு சமூகம் மிக மோசமான மனோநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் சொல்லுகின்றன, முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற, முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழுகிற பகுதிகளில் 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே, 10 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே திருமணத்தை கைவிட்டு விட்டு ஒரு குழந்தையோடு அல்லது குழந்தை இல்லாமல் திருமணத்தை பிரிந்து வாழுகிற 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாலிபனோ அல்லது ஒரு யுவதியோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று இந்த திருமணத்தினுடைய மனமுறிவுகள் மிக அதிகரித்து கொண்டிருக்கின்றன. கேலி கூத்தாக எல்லா விஷயங்களையும் போல என்னுடைய வாலிபர்கள் இந்த திருமணத்தையும் கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 சவால்களுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا.
இந்த திருமண ஒப்பந்தம், கணவன் மனைவி என்கிற இந்த சோடி, இதன் ஊடாக மன அமைதி கிடைப்பதற்காக, மன நிம்மதி கிடைப்பதற்காக, ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக, அன்பை பரிமாறிக் கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தங்களை புரிந்து கொள்வதற்காக, தங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமணத்தை நாங்கள் ஆகுமாக்கி இருக்கிறோம், அத்தாட்சியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்பிக்கின்ற வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கையும் சூழலும் மாறி போகிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, தவறு எங்கிருக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைய ஈமானிய சமுதாயம் நிச்சயமாக பதில் தேடியாக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே,